தேர்தல் தேதி அறிவிப்புக்கு இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சூப்பரா தங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய ஜனநாயகமே அரசியல் திருவிழாக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். நம்முடைய பேசு தமிழா பேசுக்குழு தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில உள்ள ஒட்டுமொத்த 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியா போய் மக்கள் கிட்ட கருத்து கேட்டுட்டு இருக்கோம். நான் பாத்தீங்கன்னா கடந்த முறை கரூர் மற்றும் சேலம் இந்த 2 பாராளுமன்ற தொகுதியோடைய கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற போன்ற தகவல்கள்லாம் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அடுத்ததா நான் போன பாராளுமன்ற தொகுதி தான் ஈரோடு. இந்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதியோடைய கள நிலவரம் எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க போன்ற தகவல்கள்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. அதற்காக தான் இந்த வீடியோ. இந்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதிங்கிறது ஒரு புதிய தொகுதின்னு சொல்லலாம். மறுசீரமைப்புக்கு பிறகாக உருவாக்கப்பட்ட தொகுதி தாங்க இந்த ஈரோடு. 2009 தான் உருவாக்கப்பட்டது. 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. 2014 ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த சிவகுமார சின்னையன் அப்படிங்கிறவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டுட்டாங்க. 2வது இடத்துல அப்ப என்டிஏ அலைன்ஸ்ல இருந்த இதே கணேசமூர்த்தி அவர்கள் தான் போட்டியிட்டாரு. வெறும் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தாங்க தோத்து போனாரு. 2009 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கணேசமூர்த்தி அவர்கள் இப்ப ஈரோடு கிழக்குடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் அவர்களை தோக்கடிச்சு ஒரு பெரு வெற்றி அடைஞ்சாருங்க. இதுதான் இந்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதியோடைய ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். இந்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, காங்கேயம், தாராபுரம், மொடக்குறிச்சி மற்றும் குமாரபாளையம். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மேற்கு, காங்கேயம், தாராபுரம் இந்த 3 தொகுதிகளிலும் திமுக தான் ஜெயிச்சாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் EVKS இளங்கோவன் அவர்களுடைய மகன் திருமகன் ஈவேரா காங்கிரஸ் சார்பா வந்து ஜெயிச்சிருந்தாருங்க. குமாரபாளையத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் அதிமுக சார்பா போட்டியிட்டு வென்றிருந்தாரு. அதற்கு பிறகாக மொடக்குறிச்சி ADMK அலைன்ஸ் உள்ள பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் மொடக்குறிச்சியை சேர்ந்த சரஸ்வதி அவர்கள் வெற்றி பெற்று தேர்வானாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திருமகன் ஈவேரா அவர்கள் வந்து மறைவுக்கு பிறகாக கடந்த வருஷம் பை எலெக்ஷன்ஸ் நடைபெற்றது. இதுல திரு EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு சுமார் 66,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு பெருவெற்றி அடைஞ்சாரு. இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ படி இந்த ஈரோடு தொகுதியில பாத்துக்கிட்டீங்கன்னா 4 தொகுதி இந்திய அலையன்ஸ்க்கும், 1 தொகுதி NDA அலையன்ஸ்க்கும், 1 தொகுதி அதிமுக கிட்டையும் இருக்குங்க. அடுத்ததா 2019 பாராளுமன்ற தேர்தலில் தேர்வான கணேசமூர்த்தி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நாங்க மக்கள் கிட்ட கேட்ட இல்லையா, அதை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பெருவாரியான மக்கள் எல்லாருமே சொன்னது 2009 to 2014 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கணேசமூர்த்தி அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஆனா 2019 to 24 அவருடைய செயல்பாடுகள் ஒண்ணுமே இல்ல. அவர் தொகுதி பக்கம் பார்க்கவே முடியறது இல்லைங்க. ஊருக்குள்ள தான் இருக்காரு, பக்கத்துல தான் இருக்காரு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்காரு. பஸ் ஸ்டாண்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. இதுவே வந்து அவர் எட்டி கூட பார்க்கல. அவர்கிட்ட நேரடியா போய் முறையிட்டாலுமே பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படல அப்படிங்கிறதா ஈரோடு தொகுதி மக்களுடைய கருத்தா இருக்குங்க. இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ ஈரோட்ல எடுத்துக்கிட்டா திமுக ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற அனைத்து திமுக எம்எல்ஏக்களுமே இப்ப அமைச்சரா இருக்கிறாங்க. முத்துசாமி அவர்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அடுத்தது மூபே சுவாமிநாதன் அவர்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க. அடுத்தது கைல்வெளி அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க. இப்படி 3 அமைச்சர் அவங்க கிட்ட இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஈரோடு கிழக்குல பழமையான அரசியல்வாதியான EVKS இளங்கோவன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தாரு. சோ இந்த 4 பேர் வந்து 4 ஸ்டால்வார்ட்ஸ் இருக்காங்க. எப்படியும் நம்மளால இந்த தொகுதியை நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க போட்டி போடுறாங்க. அடுத்தபடி பாத்தீங்கன்னா ADMK பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கொங்கு பெல்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டையாவே இருந்திருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, கடந்த சட்டசபை தேர்தலில் நாங்க தோத்திருக்கலாம், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்க தோத்திருக்கலாம், ஆனா கொங்கு வந்து எப்பவுமே எங்களுடைய கோட்டை. அதனால இந்த முறை நாங்க டஃபா கண்டெஸ்ட் பண்ண போறோம், கேண்டிடேட்டை போட்டு நிச்சயமா இந்த முறை ஈரோட நாங்க தூக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஈரோடு தொகுதியில இன்னொரு பிளேயரும் வந்து உள்ள வந்திருக்காங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய வந்து அந்த கொங்கு வேலை கவுண்டரா இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்னாலையும் அண்ணாமலை அவர்களுக்கு இங்க பெருத்த செல்வாக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 2014 பாராளுமன்ற தேர்தலிலே கணேசமூர்த்தி அவர்கள் இங்க தனியா நின்னு இந்திய அலையன்ஸ்ல நின்னு 25% வாக்குகளை வாங்கி இருந்தாரு. என்னதான் அவருடைய சொந்த செல்வாக்கு அப்படின்னாலுமே ஒரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்காக போட ஓட்டும் அதுல இருக்கு அப்படின்னு வந்து பலர் வந்து கணிக்கிறாங்க. சோ இந்த முறையும் பாஜக அங்க ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த வருஷம் சென்னிமலை விவகாரம், அந்த சென்னிமலை தொடர்பான பிரச்சனை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதுலயுமே வந்து பாஜக ஒரு நல்ல ஒரு
ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால ஈரோடு தொகுதி அப்படிங்கிறது முக்கியமான தொகுதியா பாஜக இருக்க போது. பாஜக அங்க நிச்சயமா ஒரு டஃப்பான கேண்டிடேட்டை போட்டு ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, என்ன அந்த சென்னிமலை விவகாரம் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த சென்னிமலை விவகாரத்துல 2 பேர் வந்து ஒரு மூக்க நுழைச்சிருக்காங்க. அதனால ஒருத்தருக்கு லாபமாகவும் ஒருத்தருக்கும் நஷ்டமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல யாருக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். பாரதிய ஜனதா கட்சியோடைய வந்து ஒரு செல்வாக்கு அங்க பெருகி இருக்கு. இது இந்து மக்களுடைய எழுச்சி அப்படின்னு பலர் வந்து கணிக்கிறாங்க. எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரைக்கு கூட அண்ணாமலை அவர்கள் அங்க நேர்ல போயிட்டு இந்த சென்னிமலை தொடர்பான விஷயங்கள்லாம் பேசினாரு. சரி, என்ன அந்த சென்னிமலை பிரச்சனை அப்படின்னு பார்த்துருவோம். சென்னிமலையில சில தினங்களுக்கு முன்னாடி இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னா, சில கிறிஸ்தவ மதபோதகர்கள் அங்க போயிட்டு சென்னிமலையா இயேசு மலையா கல்வாரி மலையா நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு இந்து முன்னணியினர் பலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதற்குறித்து கிறிஸ்தவ மதபோதகர்கள் சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணியர் தான் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்காங்க, தவறான வந்து விஷயத்தெல்லாம் எங்க மேல பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது குறித்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கூட வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அங்க தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலுமே அவங்க மேல வந்து நிச்சயமா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் அவங்க பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னிமலைங்கிறது ஒரு தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், அதை வந்து கிறிஸ்துவ மதபோதகர்களுக்கு நாங்க விட்டு கொடுக்க முடியாது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதன் மூலியமா கடைசியில கிறிஸ்துவ மதபோதகர்களான ஸ்டீஃபன் மற்றும் சரவணன் ஜோசப் இந்த இருவரும் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த சென்னிமலை விவகாரம் ஈரோட்டில் உள்ள முருக பக்தர்களை வந்து ரொம்ப கோபப்படுத்திருச்சு. அதனால நிச்சயமா ஒரு எழுச்சி பாஜகவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும், இதன் மூலியமா ஏதாவது ஒரு இம்பாக்ட் இந்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில வந்து ஏற்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, பாஜகவுக்கு அந்த சென்னிமலை இஷ்யூனால ஒரு லாபம் அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, யாருக்கு நஷ்டமா இருக்க போகுது அப்படின்னா கணேசமூர்த்தி அவர்களுக்கு தான். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போது, இந்த சென்னிமலை விவகாரம் நடந்துட்டு இருக்கும்போது வைகோ அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அந்த அறிக்கையில இந்து முன்னணியினர்லாம் ரொம்ப வந்து மோசமானவங்க, அவங்கள வந்து கண்டிக்கணும், அவங்கள வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. இது குறித்து கணேசமூர்த்தி அவர்கள் வைகோ கிட்ட என்ன கேட்காம நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடலாம் அப்படின்னு வந்து தகவல் சொன்னதாகவும், இதனால வைகோ அவர்களுக்கும் கணேசமூர்த்தி அவர்களுக்கும் 2 பேருக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, அதனால இந்த முறை கணேசமூர்த்தி அவர்களுக்கு ஈரோடு தொகுதியை மதிமுக அளிக்காது அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. மேலும் கணேசமூர்த்தி அவர்களுக்கு இந்த முறை ஏன் சீட் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க ஈரோட்ல உள்ள திமுகவினர் எல்லாமே 2009 இருந்து இப்ப வரைக்கும் நம்ம அங்க திமுக கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை, அப்படி திமுக நின்றிருந்தாலுமே வந்து தோத்து தான் போயிருக்கிறோம், அதனால இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க கூடாது, திமுகக்கு தான் நீங்க ஒதுக்கி ஆகணும் அப்படின்னு திமுகவுடைய ஈரோடு நிர்வாகிகள் கட்சி மேலிடத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாம மதிமுக இந்த முறை திமுக அலையன்ஸ் கிட்ட 2 சீட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா திமுக ஒரு சீட் மட்டும் தான் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறனால வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ இந்த முறை வந்து போட்டியிடுவார். அவர் வந்து சவுத்துல தான் போட்டியிட போறாரு. அப்படி இல்லனா திருச்சியில வந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரோடு தொகுதியை வந்து மதிமுகவுக்கு திமுக ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து பலர் வந்து கணிக்கிறாங்க. இந்த முறை டிஎம்கே அலையன்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே தான் 100% அங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னு வந்து பலர் கணிக்கிறாங்க. திமுக ஒருவேளை அந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணா அவங்களுடைய வேட்பாளர்கள் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களா இருக்கலாம், அப்புறம் தேமுதிக இருந்து மக்கள் தேமுதிகவை இப்ப திமுக இருக்கக்கூடிய விசி சந்திரகுமாரா இருக்கலாம், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞரணி சேர்ந்த வந்து பிரகாஷ் அவர்கள்ட்ட இருக்கு, அதனால பிரகாஷ் அவர்கள் கூட நிக்கலாம். அப்படி இல்லைன்னா முத்துசாமி அவர்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட்டா இருக்கிற பிரதீப் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்க மக்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த வேட்பாளர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா செந்தில்குமார் மற்றும் சச்சிதானந்தம் இவங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்களா. திமுக ஒருவேளை அந்த தொகுதியில போட்டியிட்டா இந்த 6 பேருக்குள்ள தான் வந்து அங்க நிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுடைய இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கேவி ராமலிங்கம் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அவர் போட்டியிடலன்னா முன்னாள் மேயர் பழனிசாமி, அப்படி இல்லைன்னா முன்னாள் மொடக்குறிச்சியோடைய எம்எல்ஏ திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள், இந்த 3 பேருக்குள்ள தான் ஒரு போட்டி இருக்கு. யாரு பாராளுமன்ற வேட்பாளரா அறிவிக்க போறாங்க அப்படின்னு இன்னும் 1 மாச காலத்துக்குள்ள நமக்கு தெரிய வந்துருங்க. அடுத்ததா பாஜக தரப்புல பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஈரோடு தொகுதியில கண்டெஸ்ட் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அதற்கு காரணம் என்னன்னா, ஈரோடு தொகுதியில அதிகமான கொங்கு வேளாள கவுண்டர் வாக்குகள் இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய கேஷ் ஃபேக்டரி இங்க ஒரு ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது கூட கட்சி தலைமை என்ன எந்த இடத்துல போட்டியிட சொல்றாங்களோ அந்த இடத்துல போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிகமான சான்சஸா பாத்தீங்கன்னா ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், கரூர் இந்த 4 தொகுதிகள்ல ஏதாவது ஒரு தொகுதியில அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஃபைனலி இந்த ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிரஸ்டீஜியஸ் சீட்டா மக்கள் நினைக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு நினைக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் வேற காங்கிரஸ்ல இருந்து இருக்காரு. அதனால ஒரு பக்கம் டிஎம்கேவே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. ஏடிஎம்கேவுக்கு சொல்லவே தேவையில்லை, கொங்கு பெல்ட் வந்து எங்களுடைய கோட்டை, ஏன்னா ஓ பன்னீர்செல்வம்
பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவங்கெல்லாம் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல் அப்ப சொன்ன போது கொங்கு மண்டலம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோட்டைன்னு சொல்றாங்க, அங்கேயே ஓட்டை விழுந்தது அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த முறை கொங்கு பெல்ட்ல ஒரு நல்ல எலெக்ஷன்ஸை வந்து நம்ம ஃபைட் பண்ணிடணும், எல்லா தொகுதிகளிலேயும் வந்து ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்துல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கியிருக்காராம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இப்ப புதுசா பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஃபேக்டர் அங்க வந்து ஈரோட்ல வந்து பிளே ஆக போகுதுங்க. பாஜகவினர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது கொங்கு மண்டலத்துல அதிமுகவை தாண்டி நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம், அதிமுக வந்து எங்களுக்கு கீழே இருக்காங்க, 3வது பிளேஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு அந்த வெஸ்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய வந்து பாஜகவினர் சொல்லிட்டு வர்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த ஈரோடு தொகுதிக்குண்டான வந்து அந்த பப்ளிக் ஒப்பீனியன் அந்த பைட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சுட சுட உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க தர இருக்கோம். சப்ஸ்கிரைப் டு பேசு தமிழா பேசு. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.